கோவை நகரத்தார் சங்கம் நடத்தும் ஸ்ரீ காசிநாட்டுக்கோட்டை நகரச் சத்திரம் மேலாண்மை கழகம் 2026 முதல் 2029 பருவத்திற்கு தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகக் கூட்டம். பாகனேரி திரு R.M. வைரவன் அவர்கள். பாகனேரி வைரவன் கோயிலைச் சார்ந்த R.M. வைரவன் அவர்கள் இந்தியன் வங்கியில் 36 ஆண்டுகள் பணியாற்றி 2017 ஆண்டு ஓய்வு பெற்றவர். காசி ஸ்ரீ நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தின் மேலாண்மை கழகத்தின் பொருளாளராக சேவையாற்றியவர். பிறகு மதுரை நகரத்தார் சங்கத்தின் முதுநிலை தலைவராக 2019 முதல் 2021 வரை பதவி வகித்தவர். பிறகு 2023 ஆண்டு மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவராக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பல வசதிகள், பல உதவிகள், மாதம் ஒரு நிகழ்ச்சி இல்லை, மாதம் பல நிகழ்ச்சிகளில் நடைபெற்ற தலைவராக இருந்து நிறைவேற்றியவர். அவர் தலைவர் வேட்பாளராக இங்கே உரையாற்றுவார்கள், தேர்தல் அறிக்கையை உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பு வாய்ந்த கோவை மாநகரிலே காசி சத்திரத்தினுடைய 2026-29 போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரையுமே அறிமுகப்படுத்துகின்ற கோவை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் சுந்தரேசன் அவர்களையும் அவர்களோடு பயணித்து செல்லுகின்ற நிர்வாகிகளையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். வணக்கம். நம் நகரத்தார்கள் செல்வ செழிப்போடு வாழ்கின்ற ஊர் கோயம்புத்தூர். மேலை நாடுகளிலே தேர்தலிலே நிற்கின்றவர்களை அனைத்து வேட்பாளர்களையும் ஒரே மேடையிலே அமர வைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஓட்டு போட சொல்லுவார்கள். அந்த நிலைமையை முதலிலே கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். உங்களை எங்களுடைய வேட்பாளர்களுடைய சார்பாக வணங்கி மகிழ்கின்றேன். கோவை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவிடமும் நாம் கைபழக வேண்டும். ஆடிட்டர் நம்முடைய தலைவர் ஆடிட்டர் சுந்தரேசன் அவர்கள், லட்சுமி ஜெராமிக்ஸனுடைய ஃபவுண்டர் முத்துராமன் சார் அவர்கள், திரு ராமநாதன் சார் அவர்கள், எங்கள் பங்காளி SST சுவாமிநாதன் அவர்கள், என் ஆயா வீட்டினுடைய ஐயாவினுடைய சொந்தக்காரர் நடராஜபுரம் OLS அவர்களோடு நம்மளுடைய ஆடிட்டர் நாகப்பன் அவர்கள், இவர்களிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். 2 ஆடிட்டர்கள் நடத்துகின்ற இந்த கோவை மாநகரிலே நம்மளை எல்லாம் குறிப்பிட்டு இந்த சிறப்பான இந்த ஏற்பாடு செய்த கோவை நகரத்தார் சங்கத்தை வணங்கி மகிழ்கின்றேன். அன்னை செல்லக்கணவி என்ன வந்திருக்காங்க, அவர்களுக்கு ஒரு வாழ்த்து. இரண்டாவது, அதே போல கன்றமாணிக்கத்தினுடைய நம்முடைய மணிகண்டன் சார் அவர்கள் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் காசி சத்திரத்தினுடைய நீண்ட நாள் நண்பர். 2010-2013 எங்களுடைய அமைப்பு இருக்கும் பொழுது சொர்ணலிங்கத்தை 76 ஊருக்கும் கொண்டு சேர்த்தவர் மணிகண்டன் அவர்கள். அவர்களுக்கு இந்த கோவை மாநகரிலே ஒரு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற ஸ்ரீ காசி தேர்தலிலே 2026-29 தேர்தலிலே தலைவர் வேட்பாளராக களம் காண்கின்றேன். பாகனேரியைச் சேர்ந்த R.M. வைரவன் ஆகிய நான் உங்கள் முன்னால் வாக்கு கேட்டு உங்களை இருகரம் கூப்பி உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் வேட்பாளருக்கு R.M. வைரவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலிலே வேட்பாளராக உள்ள அனைவருமே மிகச் சிறந்த நகரத்தார் பெருமக்கள். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் யார் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்று வரை வேட்பாளர்கள் 16/5/2026 பிறகு என்னுடைய இனிய நண்பர்கள் கடுமையான சூழலிலே காசி சத்திரத்தினுடைய புதிய நிர்வாகமும் புதிய பொதுக்குழுவும் அங்கே செல்ல இருக்கின்றோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்தால் நிச்சயமாக வெற்றிக்கனியை மிக ஈஸியாக நாம் பறித்து விடலாம் என்பதை இந்த சபையிலே கோடிட்டு காட்டிக்கொள்கிறேன். இன்று நமக்கு காசியை பொறுத்தளவுக்கு நம்ம இமிடியேட்டா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல ஆரம்பிக்கின்றேன். முதலிலே வெளிப்படை தன்மை வேண்டும். என்னை பொறுத்தவரை
37 ஆண்டுகள் வங்கியிலே பணிபுரிந்து மேனேஜராக ஓய்வு பெற்றவர். 2010 2013 காசி சத்திரத்தினுடைய பொருளாளர், 2007 2010 காசி சத்திரத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், 2023 2025 மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர். இந்த 2 ஆண்டுகளும் என்னுடைய வாழ்க்கையை பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க வைத்தது இந்த 2 ஆண்டுகள். 76 ஊர் நகரத்தார் பெருமக்களுடைய பாராட்டு நிகழ்வு 2 ஆண்டுகளிலே 43 சேவைகளை மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய சங்கம் கண்டிருக்கிறது என்பதையும் இந்த சபையிலே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். 1 2 மட்டும் நான் இந்த சபையிலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். மதுரை நகரத்தார் சங்கத்திலே 2வது மாடியிலே 10 ஏசி ரூம் கட்டியிருக்கின்றோம். உங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு ரூமை அன்று திறந்து வைத்தார்கள், பெருமைக்குரியவர்கள். 2வது மாடி செல்வதற்கு லிப்ட் அமைத்து கொடுத்தோம். தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட அரங்கமாக மாற்றினோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தியாகராஜா கல்லூரியிலே பிஇ சீட் 2 பிகாம் சீட் 2 வாங்கி கொடுத்திருக்கின்றோம். படித்து வேலையில்லாத நகரத்தார் பெருமக்கள் பிள்ளைகளுக்கு சிங்கப்பூர், துபாய் உள்நாட்டிலே வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். V3 போலீஸ் ஸ்டேஷனை காலி செய்ய கோர்ட் மூலமாக மகத்தான தீர்ப்பு பெற்றிருக்கின்றோம். மதுரை திருப்பரங்குன்றம் விடுதி அனைத்துமே குளிரூட்டப்பட்ட அரங்கமாக மாற்றி இருக்கின்றோம். இதைவிட ஒன்று காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இப்படி பல சேவைகள் 43 சேவைகள் இந்த 2 ஆண்டுகளிலே செய்திருக்கின்றோம். அதில் 1 2 சொல்லியிருக்கின்றோம். இதை போல 3 மடங்கு நம்முடைய நகரத்தார்களுக்கு நாம் காசியிலே செய்யலாம் என்பதையும் இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2வது, காசியில் உள்ள நம் சொத்து நம் கையில் என்ற ஒரு புதிய முழக்கத்தை நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நிறைய சொத்துக்கள் நம்மளை விட்டு செல்லக்கூடிய தருவாயில் இருக்கின்றது. அதை நம் சொத்து நம் கையில் என்று அனைத்து நகரத்தார்களும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். காசி சத்திரத்தினுடைய மாடியிலே இருக்கின்ற ரவி சிங் 2010 2013 அப்போது அவரை வெளியேற்றுவதற்காக வழக்கு போடப்பட்டது. அப்பொழுது அட்வொகேட் அசை வாயித் அவர்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு அது யார் அட்வொகேட் என்று எனக்கு இன்றைக்கு உள்ள தன்மை தெரியாது. அதை போல காசி சத்திரத்தினுடைய எதிரிலே இருக்கக்கூடிய அந்த மணல் செங்கல் நம்முடைய விடுதி, அப்பொழுது நம்ம அவர்களை காலி செய்வதற்காக நாம் அவர்களுக்கு ஒரு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அப்பொழுது அட்வொகேட் அனில்குமார் பஜாஜ், அட்வொகேட் அசோக், அதெல்லாம் இன்றைக்கு என்ன தன்மை இருக்குது என்று தெரியாது. ஆனால் அனைத்து நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு மிக அருமையான ஒரு கமிட்டி அமைத்து 2026 29 டீம் அருமையாக செய்யும் என்பதையும் இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதை போல விசாலாட்சி கோவிலுடைய அட்வொகேட் அனில்குமார் பாஞ்ச் அப்படின்னு ஒரு சிறந்த அட்வொகேட். ஆனால் நம்மளால் அதை இன்றைய வரையும் நாம் எடுக்க முடியவில்லை. காசி சொத்தை பாதுகாப்பதற்கு மிக அருமையான ஒரு கமிட்டியை போட வேண்டும். அந்த கமிட்டியிலே அட்வொகேட், அதே போல நம்மளுடைய ஆடிட்டர்ஸ், பொதுக்குழு சார்ந்த உறுப்பினர்கள், நம்முடைய அரசியல் சார்ந்த நம் நகரத்தார் பெருமக்கள், இவர்களெல்லாம் வைத்து நாம் ஒரு கமிட்டி போட வேண்டும். அந்த கமிட்டி இந்த நிர்வாகம் 3 ஆண்டு இருந்தாலும் அந்த கமிட்டி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 2வது, ஏன் என்றால் நம்மளுடைய 3 ஆண்டு சென்ற பிறகு அது தொய்வு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் இந்த கமிட்டி இருந்தால் அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதற்காக அடுத்த நிர்வாகம் வருபவர்களை இந்த கமிட்டியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுவோம் என்று நாங்கள் நினைத்திருக்கின்றோம். என்னுடைய முழு சிந்தனையும் இந்த சொத்தை பாதுகாப்பதிலே இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அயோத்தி சத்திரம் நீங்கள்லாம் போய் பார்த்திருப்பீங்க. அயோத்தி சத்திரத்தை முழுமையாக நம் வசம் கொண்டு வர வேண்டும். சாந்தியம்மாளை வெளியேற்ற 2010 நாம் ஒரு கேஸ் போட்டோம். அது அட்வொகேட் ராஜ்குமார் கத்ரி அப்படின்னு ஒரு பேரு. அவர் பைசாபாத் நீதிமன்றத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட எங்களுடைய நிர்வாகம் 2010 2013 ஒரு 10 முறையாவது அவர்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் அப்பொழுது நாம் காலி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் மிக மிக சப்போர்ட்டடாக இருந்தது. அதே போல அந்த அயோத்தியை மட்டும் பார்ப்பதற்காக மதகுபட்டியைச் சேர்ந்த வெங்கடாஜலம் செட்டியார் என்பவரை பவர் ஆஃப் அட்டர்னியாக கொடுத்திருந்தோம். அவங்க கல்கத்தாவில் இருந்து அயோத்தி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
இப்பொழுது அயோத்தி வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளிலே நம்மளுடைய தலைநகராக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட அயோத்தியிலே நம்முடைய விடுதி வந்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய விடுதிக்கும் தேர் நிற்கக்கூடிய இடத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் உள்ள இடத்திலே நாம் தங்குவது போல் ஒரு விடுதி அமையும் என்பதிலே இந்த கூட்டத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கல்கத்தாவை பொறுத்தளவுக்கு 64 கடைகள் இருக்கிறது. எஸ்ஆர் ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு மிகச்சிறந்த அந்த எஸ்ஆர் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் போன உடனே அதை ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டுக்காக போட்டோம். அந்த அட்வொகேட் பேர் வந்து ராஜாராமன் பேர். அவர் தமிழ் அட்வொகேட்டு. அவரை பொறுத்தளவுக்கு திருவண்ணாமலை, அவருடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. அவர் கல்கத்தாவில் இருக்கின்றார். அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸர், அதாவது வங்காளியை அவர் திருமணம் செய்து கொண்டு அங்கே இருக்கின்றார். அவர்களோட தான் நம்மளுடைய கேஸ் கட்டி இருந்தது 2010. கண்டிப்பாக அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை கரெக்டாக செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய பீரியட் முடிஞ்சவுடன் கண்டினியூஷன் வந்து இல்லாதனால தான் நம்மளுடைய தொய்வுக்கு காரணம் என்பதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். அதனால் இந்த போடக்கூடிய கமிட்டி மிக அருமையான கமிட்டியாக இருக்கும் என்பதையும் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எல்லாரும் கேட்குறாங்க, சித்ரா நந்தவன கட்டிடம் 10 மாடி கட்டிடம் எப்படி பராமரிக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நம் சத்திரத்தை பொறுத்தளவு சொசைட்டி ஆக்ட் வருமானத்திலே 85% நாம் செலவு செய்து கொள்ளலாம். 10 மாடி கட்டடம் நகரத்தார்களுக்கும் மற்றவர்களுக்கும் விட வேண்டும். இந்த வருமானம் கமர்ஷியல் வருமானம். இதை கவனமாக நாம் செயல்படுத்த வேண்டும். நம் சத்திரத்திலே புதிய பைலா என்று சொல்லுகிறார்கள். நான் இன்னும் அதை பார்க்கவில்லை. கமர்ஷியல் வருமானத்தை ஒழுங்கு செய்ய ஒரு சொசைட்டி ஆக்ட் உருவாக்க வேண்டும். பொதுக்குழு ஒப்புதலோடு அதில் தலைவர் அந்த சொசைட்டியினுடைய சேர்மனாக இருப்பார்கள். சிஇஓ சிஎஃப்ஓ 2 பேர் நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால்தான் அந்த கட்டடத்தை சிறப்பாக அமைக்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது இன்னும் கொஞ்சம் விரிவாக உங்களிடம் நான் சொல்லுகின்றேன். சிக்ரா நந்தவன வளாகத்தில் எழுப்பப்பட்டுள்ள கட்டிடத்தை கீழ்கண்டவாறு உபயோகிக்க நான் எண்ணி உள்ளேன். இந்த எண்ணங்கள் புதிய நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை கலந்து பேசி நிறைவேற்றப்படும். புதிய கட்டிடம் உறுதியாக நம்மவர்களுக்கு ஏதுவான சூழலில் தங்குவதற்கு ஏற்ப திட்டங்கள் உருவாக்கப்படும். நம் நகரத்தார்கள் மகமை செலுத்தி தினமும் தங்குவதற்கு ஏற்ப இடங்களை ஒதுக்கி அதற்கான பகுதிகளை அனைத்தும் அத்தியாவசிய வசதிகளையும் இருக்கும் இடம், படுக்க சம்காலம் தலையணை, போர்வை, பாதுகாப்பு பெட்டகம், சுத்தமான கழிவறை, குடியறை ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். அதற்காக ஏற்கனவே உள்ள விடுதியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மகமை மட்டும் வாங்கப்படும். இவை அனைத்தும் புதிய விடுதியிலே நகரத்தார்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வணிக ரீதியாக சுற்றுலா அழைத்து வரும் நபர்கள் மூலம் வரும் நபர்கள் இந்த சலுகையை பொருந்தாது. சிவன் ராத்திரி, தீபாவளி சமயங்களில் இந்த வசதி விரிவுபடுத்தி அந்த கட்டடம் முழுவதும் நம் நகரத்தார்கள் தங்குவது போல் செய்து கொடுக்கப்படும். தங்கும் அறைகள் எவ்வளவு இருக்கும் என்பதை தெரிந்து அதில் குறைந்தபட்சம் 40 விழுக்காடுகள் நம் நகரத்தார்களுக்கு ஒதுக்கப்படும். அதற்கான வாடகை நிச்சயமாக மற்ற நமது விடுதிகளிலே வசூலிக்கப்படும் வாடகையை ஒட்டியே நிர்ணயிக்கப்படும். ஆனால் வசதிகளில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது. அனைத்து வசதிகளும் அந்த விடுதியிலே இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மீதமுள்ள அறைகள் வணிக ரீதியாக வாடகைக்கு விடப்படும். இந்த கட்டிடத்தையும் இதன் நிர்வாகத்தையும் காசி சத்திரத்தினுடைய நிர்வாக குழுவே நிர்வகித்து வரும். இதற்கான பிரத்யேகமான ஒரு நிர்வாக அமைப்பு சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்படும். இந்த அமைப்பிற்கு காசி சத்திரத்தினுடைய தலைவராக செயல்படுவார், எக்ஸ் அஃபிசியோ. நமது இனத்தில் உள்ள தொழில் அதிபர்கள், வணிகர்கள், உயர் நிர்வாக பதவியிலே இருப்பவர்கள் அல்லது
இருந்தவர்கள், பொது தொண்டு செய்து வருபவர்கள் ஆகியோரை காசி சத்திரத்தினுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து பொதுக்குழுவின் அனுமதியை பெற்று சட்ட வல்லுநர்களை கலந்து பேசி இயக்குனராக நிர்வகித்து வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனருடைய பதவிக்காலம் மற்றும் அதிகாரம் ஆகியவை சட்டப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்படும், செயல்படுத்தப்படும். தினசரி அலுவல்களை கவனிக்க சந்தையிலே ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி CEO, அதாவது நம்ம நகரத்தாரை மட்டும் தான் நாம் CEO-வாக அமைக்க போறோம். அவர்களுக்கு 5 டிஜிட் சம்பளம் இருக்கும் என்பதை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு தலைமை நிதி அதிகாரி CFO, ஆடிட்டர்ஸ், நம்ம நகரத்தாரை பொறுத்தளவுக்கு நிறைய ஆடிட்டர்ஸ் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலிலே ஒரு ஆடிட்டரை CFO-வாக நாம் அவர்களுக்கு அங்கே காசியிலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். CEO-வும் அந்த CFO-வும் தான் நம்மளுடைய விடுதியை முழுமையாக பராமரிப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய சம்பளங்கள் நம்முடைய காசி சத்திரம் 5 டிஜிட்டுக்கு குறையாமல் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல அவர்களுக்கு உதவியாக நட்சத்திர விடுதியில் போன்று விடுதி காப்பாளர், உணவு சமைக்கக்கூடிய வேலை செய்பவர்கள், மேலாளர்கள் போன்றவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் CEO கண்காணித்து இயக்குனர் குழுவுக்கு தொடர்ந்து விவரம் தெரிவிப்பார்கள். இயக்குனர் குழு மற்றும் தலைவரின் அனுமதி பெற்று எல்லா முடிவுகளும் எடுக்க அறிவுறுத்தப்படும். ஒவ்வொரு காலாண்டு வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு நமது இனத்தவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் வண்ணம் பொது வெளியிலே வெளியிடப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நமது காசி சத்திரத்திற்கான பிரத்யோகமான இணையதளம் உருவாக்கப்பட்டு அதில் இவை அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படும். சிக்ரா நந்தவனத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டால் என்னை கேளுங்கள், அனைத்தையும் நான் சொல்ல ரெடியாக இருக்கின்றேன். அதே போல நம்முடைய காரைக்குடியிலே நமக்கு சொந்த கட்டடமோ சொந்த இடமோ இல்லை. அதனால் காரைக்குடியிலே இந்த புதிய நிர்வாகம் அமைந்த பிறகு காரைக்குடியிலே கண்டிப்பாக ஒரு இடத்தை வாங்கி அதிலே ஒரு திருமண மண்டபமும் 20 ரூமும் அதிலே ஒரு நம்மளுடைய காசி சத்திரத்தினுடைய அலுவலகம் இயங்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் இதுவரை கிட்டத்தட்ட 60 ஊர்கள் சென்று வந்திருக்கின்றேன். உங்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக 60 ஊர்கள் சென்று வந்திருப்பேன். அதிலே 2 டிமாண்ட் வைத்திருக்கின்றார்கள் நகரத்தார்கள். ஒரு டிமாண்ட், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலவட்டையிலிருந்து நாங்கள் காரைக்குடி சென்று வர எங்களுக்கு ஒரு நாள் பொழுது போய்விடுகிறது. அதனால் மேலவட்டையிலே நீங்கள் ஒரு காசி சத்திரத்தினுடைய பிரான்ச் ஆபீஸ் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல தெற்கு வட்டையிலே நாங்களுக்கு நாட்டசங்கோட்டை என்ற ஊரிலே ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் இந்த நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுவினுடைய முடிவு எடுத்து மேலவட்டையிலே வளையவட்டியிலும் தெற்கு வட்டையிலே நாட்டசங்கோட்டையிலும் காசி சத்திரத்தினுடைய பிரான்ச் ஆபீஸ் அமையும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உலகம் போற்றுகின்ற அயோத்தியிலே ஒரு புதிய விடுதி அமைக்கப்படும் என்று முன்னாடியே சொல்லிட்டு அதே போல அமைக்கப்படும். அனைத்து நம்முடைய நகர சத்திரத்திலும் நகரத்தார்களுக்கு வேலை கொடுப்பதிலே முன்னுரிமை கொடுக்கப்படும். எந்த சத்திரத்தில் முதல்ல நமக்கு வேக்கண்ட் வந்தாலும் நகரத்தார்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். நகரத்தார் கிடைக்கவில்லை என்றால் தான் நான் நகரத்தாரை தேடுவது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். காசியில் உள்ள நம்முடைய பழைய விடுதியை அதனுடைய பாரம்பரியம் மாறாமல் அதை மாற்றி இன்னும் அதிலே நாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்து உங்களுக்கு நகரத்தார்களுக்கு முன்னுரிமையாக அந்த பழைய விடுதி விடப்படும் என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நடைமுறையிலே இருக்கின்ற முதியோர் பென்ஷன் திட்டம், திருமணத்திற்கு உதவி, கல்வி உதவி, அதே போல பெரிய காரியத்திற்கு உதவி அனைத்துமே நடைபெறும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். மிகப்பெரிய பொறுப்பு இந்த சொத்தை பாதுகாப்பதுதான். அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு வருகின்ற கமிட்டி 3 ஆண்டுகள் அல்ல
அடுத்தடுத்து வருகின்ற நிர்வாகத்திலே ஒருத்தர் 2 பேரை போட்டு அந்த கமிட்டியை சீரோடு சிறப்போடு செய்ய வேண்டும். இந்த 2026-29 நிறைய இடத்தை எடுத்தோம் என்பதை இந்த புதிய காசி சத்திரத்தின் புதிய நிர்வாக குழு, பொதுக்குழு, செயற்குழு சொல்லும் என்பதை இந்த கூட்டத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற 486 பொதுக்குழு உறுப்பினர்களையும் காசிக்கு கூட்டிச் சென்று அங்கு ஒரு பொதுக்குழு நடத்துவது என்பதை தீர்மானித்து உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இறுதியாக நீங்க எல்லாம் புக்கு படிச்சிருப்பீங்க, பேப்பர் பார்ப்பீங்க. அப்பொழுது உங்களுடைய ரைட் சைடு விஷன் எப்படி இருக்கும்னா சைக்காலஜிக்காக, ஹியூமன் சைக்காலஜிக்காக பார்த்தீங்கன்னா அடியில் தான் வரும். ஒரு புக் எடுத்தீங்கனாலும் சரி, ஒரு பேப்பர் எடுத்தாலும் சரி, அந்த சைக்காலஜியாக உங்களுடைய பெயர் கண் அவுட்டம் கீழே வரும். காசி சத்திரத்தினுடைய பேலட்டிலே 3ஆவதாக நம்பர் 3 ஆரம் வைரவன் பாகனேரி என்று அதிலே இருக்கும். ஹியூமன் சைக்காலஜியை நீங்கள் பயன்படுத்தி எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு மதுரையில் இருந்து பயணித்து வந்திருக்கின்ற வளையப்பட்டியினுடைய வீடி கண்ணன் அவர்கள், எங்களுடைய இந்தியன் வங்கியினுடைய டிஜிஎம் முத்தப்பன் சார் அவர்கள், ஐசிஐசியினுடைய சுப்பிரமணியன் சார் மேனேஜர் அவர்கள் எல்லாம் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் இந்த கூட்டத்திலே வணக்கத்தையும், அதே போல எங்களுடைய கோயம்புத்தூர் டீம் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பாராட்டை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த ஒரு மாபெரும் சபையை கூட்டியிருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட இந்த நிர்வாகத்தை வணங்கி நான் என்னுடைய இந்த சிற்றுரையை முடிக்கின்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், என்னுடைய நம்பர் 3 பெயர் வைரவன் பாகனேரி. அந்த ஹியூமன் சைக்காலஜியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நாகப்பா ராமநாதன் அவர்கள்